ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, பாண்டிச்சேரியில் வந்து விதை திருவிழா போட்டிருந்தாங்கங்க. நிறைய 500க்கும் மேற்பட்ட வந்து நாட்டு காய்கறி விதையெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம யூடியூப் மூலமாக வந்த நண்பர்கள் எல்லாருமே வாங்க நம்ம போயிட்டு வரலாம், எல்லோரும் சேர்ந்து போய் நம்மக்கிட்ட இல்லாத மாடி தோட்டத்தில் இல்லாத காய்கறி எல்லாமே சேர்ந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் என்னன்னாக்கா திடீர்னு கூப்பிட்டனால என்னால் போக முடியல. எனக்கும் வந்து நிறைய வந்து நம்மக்கிட்ட இல்லாத காய்கறி விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி மாடி சாப்பிட்றதுன்னு ஆசை. ஆனால் என்னன்னாக்கா என்னால் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக முடியல. ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஏதாவது காய் அரிய வகை காய் இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க போயிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்களுமே போயிருந்தாங்க. போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட, நான் தான் அனுப்ப சொன்னேன், அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நிறையா இத்தனை வகை கிழங்கு இருக்கா, இத்தனை வகை, அதாவது ஒரு சொரக்கான்னு எடுத்திங்கன்னா அந்த சொரக்காயில் அத்தனை வகை சொரக்காய் இருக்குதுங்க. ஒரு கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அப்புறம் வந்து சிறுகிழங்குன்னு அதாவது ஏகப்பட்டது. நம்ம வரிசையாக அதை சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இத்தனை வகை கிழங்கு இருக்கான்ட்டு யூடியூப்பில் நான் வந்து பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இருந்ததுங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன், கிழங்குல இத்தனை வகை இருக்கா. மஞ்சளில் பார்த்தீங்கன்னா அத்தனை மஞ்சள், கேரளா மஞ்சள், அப்புறம் வயநாடு மஞ்சளுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மஞ்சள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு, அந்த பழைய காலத்தில் வந்து நம்ம கிழங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பாரம்பரியமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. நம்மளாம் இதெல்லாம் மறந்து சீக்கிரம் போய் சேர்ந்துடுறோம். எதுவுமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிடாம ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட்டு கடையில் வந்து ஒரு நாள் சாப்பிட்றது, ஒரு நாள் சமைக்கிறது. இந்த காயில் வந்து என்ன சத்து இருக்குன்னு தெரியாது. அது இருக்கிற காயை வச்சு சமைக்கிறோம். அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்ன கண்ட புது வியாதியெல்லாம் வருது. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வச்சு குழம்பு வைக்கிறது, கருணக்கிழங்கு பொடி சமைக்கிறதுக்கெல்லாம் யார் வந்து பெருசாக வந்து அந்த பாரம்பரிய காயெல்லாம் போட்டு சமைக்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச கேரட்டு, பீன்ஸ், இங்கிலீஷ் காய்கறியாக பார்த்து தான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பழைய ரகத்தையே மறந்துடுறாங்க. இந்த சிகப்பு வெண்டையே நானே வந்து இடையில தான் வந்து கேள்விப்பட்டேன். சிகப்பு கலர்லாம் வெண்டைக்காய் இருக்குமாங்கிற அளவுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து மாடி தோட்டம் புதுசாக வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து வேலூரில் போடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோட நண்பர்கள் வந்து கூப்பிட்டுருக்காங்க. நான் முடிஞ்சதுன்னா போவேன், அப்படி இல்லைன்னா என்னைக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்லேயே நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, புது விதையை வந்து கலெக்ட் பண்ணணும், நம்ம வந்து பாரம்பரிய விதையை வந்து சேகரித்து அழிஞ்சு போகாமல் அதை வந்து சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக போய் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக என்ன ஒரு இதாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை இருந்தாலும் விட்டுட்டு முதல்ல இந்த கண்காட்சிக்கு போயிட்டு என்கிட்ட என்னென்ன இல்லையோ அத்தனையும் போய் வாங்கிட்டு வரலான்னு இருக்கிறேன். நண்பர்களே, நான் எப்படி மிஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு நீங்களும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மாடி தோட்டத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் போய் காய்கறி விதையை வந்து தேடி அலையாமல் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து போனீங்கன்னா அத்தனை வகை காய்கறி விதையுமே உங்களுக்கு நாட்டு காய்கறி விதை ஹைப்ரிட் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே டைமில் இருக்கும். அழகாக வாங்கிட்டு வாங்க, வந்து மாடி தோட்டத்தை சூப்பராக வந்து தொடங்குங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்களே, எனக்கு இந்த நிஜமாகவே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வெண்டைக்காலே எத்தனை வெண்டைக்காய் இருக்குது பாருங்களேன். ஊசி வெண்டைக்காய், பருமன் வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய், யானை தந்த வெண்டைக்காய், சிகப்பு நீல் வெண்டை, பச்சை நீல் வெண்டை, இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. கத்திரிக்காயிலையும் பார்த்திங்கன்னா குறைஞ்சே இல்லை. எல்லாமே நீட்டு கத்திரி, பவானி கத்திரி, சவுந்தம்பாடி கத்திரி, பச்சை கத்திரி, வரி கத்திரின்ட்டு ஏகப்பட்ட கத்திரி. இத்தனை வகை கத்திரிக்காயெல்லாம் நம்மளாம் சாப்பிட்ருக்கோமா? கண்டிப்பாக மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளை கத்திரி, பச்சை கத்திரி, அப்புறம் வந்து ஊதா கத்திரி, இந்த 3 தான் நம்ம சாப்பிட்ருக்கோம்.
இதெல்லாம் ரொம்ப எனக்கே வியப்பு. மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மஞ்சளுங்க. இத்தனை வகை மஞ்சள்லாம் எனக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது கருமஞ்சள், சாதா மஞ்சள், அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். மஞ்சள்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது ஒரு 30-40 வெரைட்டி வச்சுருக்குறாங்க. நான் அடுத்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு. என் நண்பர்கள் கூப்பிட்டாங்க, நான் ஏன் போகலன்னு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக போகணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பாருங்களேன், பரங்கிக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய்ன்ற மாதிரி எல்லாமே ஒரு பூசணிக்காய்னா அந்த பூசணிக்காயில் எத்தனை வெரைட்டி இருக்குது, ஒரு பரங்கிக்காய்னா அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது, சொரக்காய்னா அந்த சொரக்காயில் எத்தனை வெரைட்டி, சிட்டு சொரை, பருமன் சொரை, குண்டு சொரை, அந்த மாதிரி ஏகப்பட்ட நீட்டு சொரைன்ட்டு நிறைய அடிக்கிட்டே போகலாம். எத்தனை வகையாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இதுல சொரசொரப்பா இருக்குன்றதுனால வெட்டுறோம். இது அது கூட சமைக்கலாம். பின்னாடி ஓட்டாங்கனாக்கா எப்படி ரோல் பண்றாங்க பாருங்க. இது கலர் வந்து லாக் ஆகும். இப்படி விழுந்து ப்ராடக்ட் மட்டும் இல்ல, மெமரி பவர் அதிகமாகும். மூளை பயங்கரமா வேலை செய்வாங்க. எங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா ப்ரோக்ராம் செய்வாங்க. இந்த கத்து விட்டு மட்டும் இல்ல, பர்மனெண்ட் செய்வாங்க, சினிமா செய்வாங்க, அப்புறம் வந்து நம்மளுடைய பாட்டு, மிருதங்கம், எவ்வளோ கலை கிட்ட கிளாஸ் செய்வாங்க பாருங்க. எங்க மேடம் வச்சிருக்கீங்க? புதுக்கோட்டை மேடம். நான் வரும்போது இல்லைன்னா அதுதான் இந்த மாதிரி விசேஷத்துக்கு இது மாதிரி நிகழ்ச்சியோட ரொம்ப எஃபெக்டிவாக செய்வாங்க. ஸோ அது எல்லாருக்கும் போய் எல்லாரும் பார்க்கணும். ஸ்டால் எல்லாம் நானும் காய்கறி விதை தான் 130 வருஷம் முன்னே நான் ஃப்ரெண்டே பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் தானே எனக்கு தெரியும் இந்த வேலை பண்றதுக்கு போய் இந்த சீட் சேவிங்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அங்கெல்லாம் வேற வேற ஊர்ல இருந்து இங்க வருது, அது வேற விஷயம். ஆனா அது வளர்த்துக்கு காப்பாற்றுறதுக்கு அப்புறம் இது பெருசேலி வரும், எலி வரும், இது எல்லாமே ப்ராப்ளம் தாண்டி கடைசியில் யாருமே சீட் சேவர் சாப்பிட்றதுக்கு திங்கிறதுக்கு அன்செட் பண்ண மாட்டாங்க. அது அவருக்கு விதை தான் பார்க்கணும். அந்த விதை ஸ்டேஜ் வந்தப்புறம் தான் அவர் சந்தோஷப்பட்டு இது மாதிரி விசேஷத்துக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லா சீட் சேவருக்கு எங்கள் அன்பான நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, அங்கே வேலை செஞ்சுருக்கீங்க. 3 மாதம் 4 மாதம் முன்னையே நீங்கள் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இது அதோட அந்த ஹார்ட் ஒர்க்கோட கல்மினேஷன். ரொம்ப நன்றி. ஆனால் இது வந்து ஹெர்பல் டீ பற்றின ஒரு சின்ன டீட்டெயில். ஏன் வந்து ஸ்கூலில் தயாரிக்கிற ஹெர்பல் டீ வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸே இனிஷியேட் பண்ணி இந்த ஹெர்பல் டீ ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் இருக்குது.
அனைவருக்கும் வணக்கம். நமது இந்த கலையை பற்றி, நம்மளுடைய விதையை பற்றி, நம்ம பாரம்பரிய விளைச்சலை பற்றி எல்லாருமே நம்ம யாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அத்தனையுமே வந்து இப்போ பாண்டிச்சேரி இந்த சுற்றுவாரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹோட்டல் நிறைய ஹோட்டல் திறந்துட்டாங்க. ஸோ திறந்து எல்லாருடைய உடம்பை வந்து கெட்டுன்னு இருக்காங்க. ஸோ இந்த மேடம் சொல்றதை பார்த்தீங்கன்னாக்கா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னாக்கா நம்ம மேடம் நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மேடம். ரொம்ப நன்றி மேடம் சார்பாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த விதை திருவிழா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூலில் கொண்டு வரங்க நிறைய முயற்சி பண்ணாங்க. இதை அதிகமாக இது நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விதையை பற்றி சொன்னது வந்து சாப்பாடு வகை பூரா எல்லாமே மாறி போச்சு. இதை வந்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் மாற்றினாக்கா எல்லாம் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வெண்டைக்காய் இதுதான் இந்த இவங்க தோட்டத்தில் இருந்து கொண்டு வருவாங்களா, அது இந்த வெண்டைக்காய். Deepika on the stage. வாங்க வந்துட்டீங்களா? இவங்களோட இவங்க அந்த நியூஸ்காரர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போதான் அவங்க வச்சுருக்காங்களா, இது முதல் எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் இல்லையா? நேம் இல்லையே. ஆமாம், நீங்கள் ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்குனீங்களா? அப்படி எங்கே இருக்குது ஸ்டால்? அந்த பெட்டிட்டு பாரம்பரிய உணவுக்கு முக்கியத்துவம் தந்து பல தானியங்களை விளைத்து நம் ஆரோக்கியங்களை உருவாக்கியுள்ள கிருஷ்ணா நிறுவனத்தில் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கீங்களா? எடுத்துட்டோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நல்லா பார்த்து ரசிச்சிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிறோம். போயிட்டு வேலூர் திருவிழாவில் போயிட்டு சூப்பராக கலந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சீடு கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, பாய் மக்களே. அதான் சொல்கிறேன், நான் கட் பண்ணிடுறேன், நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க